திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனினுங்கு ஈழ். திறன் ஒருவருடைய மனசு எப்படி இருக்கு, அவர்கிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசலாம், பேச வேண்டும், இதெல்லாம் நல்லபடியாக தெரிந்த ஒரு நபரால் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக மாற முடியும். அப்படி பேசக்கூடிய அந்த திறமை தான் மிக முக்கியமான திறமை அப்படின்னு சொல்லலாம். ஆரன் கவ் அவர்களுக்கு இந்த திறமை இருந்ததா? 1965 22 தினங்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. இந்தியா பல போராட்டத்திற்கு பிறகு பாகிஸ்தானை விரட்டி விடுறோம். ஆனால் அதன் பிறகு ஆரன் கவ் அவர்கள் பெரிய ஒரு பிளானோடி வரார். நிச்சயமா நமக்கு என்ன வேணும், ஒரு உளவமைப்பு வேணும். அவருடைய பலகட்ட நடவடிக்கைகள் மொசாடா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், இல்லாட்டி MI6 இருக்கட்டும், இப்படி பல அமைப்புகளை கற்று தேர்ந்தவர் தான் ஆரன் கவ் அவர்கள். இந்த ஆரன் கவ் அவர்கள் எப்படி கவ் பாய்ஸ் அப்படிங்கிறவங்களை உருவாக்கினார்கள், இந்த உளவமைப்பு இந்தியாவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் என்னென்ன விதிமுறைகளை விதித்தார்கள், இந்திரா காந்தியை நம்பியதா இந்த இந்தியா, இல்லாட்டி இந்தியாவை சேர்ந்த முக்கியமான அரசியல் கட்சிகள், அதன் பின்னால் இருந்த அரசியல் வியூகங்கள் என்ன, இந்த ஒரு பதிவுல பார்த்துடலாமா? இது ரா பாகம் 6. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர், அதாங்க ARC. இந்த ARCயில் தான் ஆரன் கவ் அவர்கள் தலைமை பொறுப்புடன் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஓக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 18 விமானங்கள் இந்தியாவில் வந்து இறங்குகிறது. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரன் கவ் அவர்கள் தான். இந்த ஆரன் கவ் அவர்களுக்கு மனசில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. 1965 நம்முடைய இன்டெலிஜென்ஸ் சரி கிடையாது, அப்படின்னா இதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். பெரிய ஒரு ரிப்போர்ட் எழுதுறார். லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத விதமாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், இல்லாட்டி இறந்து விடுகிறார். 1966 லால் பகதூர் சாஸ்திரியினுடைய இறப்புக்கு பிறகு அடுத்ததா யார் பிரதமராக மாறுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் நேரு அப்படிங்கிற ஒரே ஒரு பெயர் காரணமாகத்தான் பிரதமராக மாறுகிறார். இல்லாம இந்திரா காந்தி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ற பலவிதமான அரசியல் பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. இந்திரா காந்தி அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சார்ந்த பல நபர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதுல குறிப்பா மொரார்ஜி தேசாய் அவர்கள் எல்லாமே சொல்லலாம். ஸோ இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறது. ஆரன் கவ் அவர்கள் மிக முக்கியமான நபர்களிடம் அவருடைய பிளான் எல்லாம் சொல்றார். அதுல மிகப்பெரிய ஒரு நபர் தான் PN ஹக்சார் அவர்கள். இந்த PN ஹக்சார் அவர்களும் ஆரன் கவ் அவர்களும் ஒரே பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கிறார்கள். சொல்லப்போனால் ஹக்சாரை விட 3 வயது குறைவானவர் தான் இந்த ஆரன் கவ் அவர்கள். ஸோ ஹக்சார் அவர்களிடம் இந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளானை நேராக ஹக்சார் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களிடம் கூறுகிறார்கள். ஏன்னா ஹக்சார் அவர்களை இந்திரா காந்தி அவர்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஹக்சார் அவர்கள் என்ன சொன்னாலும் இந்திரா காந்தி அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும். இந்திரா காந்தி அவர்கள் இந்த ஆரன் கவ் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை மறுபடியும் வாசித்து பார்க்குறாங்க. ஆரன் கவ் அவர்களை பற்றி ஆல்ரெடி இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த ரிப்போர்ட் உண்மையானது தானா, அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் என்னென்ன லாபம் நடக்கும், என்னென்ன நஷ்டம் நடக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், எத்தனை நாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும், எத்தனை நாடுகளுக்குள் ஊடுருவ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் வாசித்து பார்க்குறாங்க. இது ஹக்சார் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்திரா காந்தி அவர்களும் வாசித்து பார்க்கிறார்கள். ஒரு நாள் ஹக்சார் அவர்களை இந்திரா காந்தி அவர்கள் அழைக்கிறார்கள். எனக்கு ஆரன் கவ் அவர்களை பார்க்க வேண்டும், வேற யாருமே இருக்கக்கூடாது, நீ கூட இருக்கக்கூடாது, ஆரன் கவும் நானும் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பறக்கிறது. ஆரன் கவ் அவர்களுக்கு இதே உத்தரவு செல்கிறது. ஒரு நாள் ஆரன் கவ் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த அறையின் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி அவர்களுடைய மணியோசை கேட்கிறது. ஆரன் கவ் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். இந்திரா காந்தி அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய ரிப்போர்ட்டை நான் வாசித்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு,
ஆனா இந்த ரிப்போர்ட்டை நீங்க தயாரிப்பதற்கு பல நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு உதவி புரிவதற்காக எந்தெந்த நாடுகள் எந்தெந்த உளவு அமைப்புகள் தயாரா இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆரன்கவ் அவர்கள் அந்த ரிப்போர்ட் பிளஸ் எந்தெந்த உளவமைப்பை பார்த்து இந்த மாதிரியான ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை அடுக்கி வைக்கிறார். அதுல முதல் உளவமைப்பு மொசாட், அடுத்ததா CIA, அடுத்ததா MI6, அடுத்ததா பிரான்சினுடைய டைரக்ஷன் ஜெனரல் டேலே செக்யூரிட்டி எக்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற வேறொரு அமைப்பு, அடுத்ததாக இருக்கக்கூடியது ஜப்பானினுடைய பப்ளிக் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்றார். இந்திரா காந்தி அவர்கள் இது எல்லாமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு, இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இதில் இருக்கக்கூடிய கட்டளைகள், இது எல்லாம் ராவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதையும் மீறி இன்னும் சில சிறப்பம்சங்கள் இருக்கு, அதை வெளியில சொல்ல முடியாது, உங்ககிட்ட நான் ரிப்போர்ட்டா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா காந்தி அவர்களுக்கு வியப்பா இருக்கு. இத்தனை இடங்களில் உங்களுக்கு தேவையான நண்பர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு தேவையான நண்பர்கள் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தேவையான நண்பர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்தியா தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திரா காந்தி அவர்கள் 3 கட்டளையுடன் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். முதல் கட்டளை, IPS ஆஃபீஸர்ஸ் இருந்து தான் இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான யாரை வேணாலும் நீங்க ராவுக்குள்ள எடுத்துக்கலாம். இரண்டாவது நிபந்தனை, இந்த ரா அப்படிங்கிற அமைப்புல 2 நபர்கள் நேரடியா பிரதமர் வைக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, IB மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாதிரி இருக்கவே கூடாது. இந்த 3 நிபந்தனைகள் தான். ஆரன்கவ் அவர்கள் சொல்றாங்க, உங்க நிபந்தனைகள் சரி, எனக்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதல் விஷயம், IBயில் இருக்கக்கூடிய 250 பேர் எனக்கு வேண்டும். இரண்டாவது, நான் தன்னிச்சையா முடிவெடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இதை பற்றியான எந்தவித ரிப்போர்ட்னாலும் நான் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து தருவேன், வேற யாரும் உங்ககிட்ட தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திரா காந்தி அவர்களும் ஆரன்கவ் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தில் புரிந்துணர்வு ஏற்பட்டு ரா அப்படிங்கிற ஒரு உளவமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ரா அப்படிங்கிற உளவமைப்பை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா காந்தி அவர்களுக்கு இன்டர்னல் அவங்களுடைய அரசியல் கட்சியின் சார்பாக பலவிதமான ப்ரெஷர்ஸ், எல்லா ப்ரெஷருக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் ஸ்டெடியா நிற்கிறாங்க. இந்த ஒரு உளவமைப்பு நமக்கு தேவை, இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிரித்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பல நாடுகளிலும் பல நேரத்திலும் இந்த மாதிரி உளவமைப்புகள் ஏற்படுத்தப்படும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட பிறகு, அந்த உளவு செய்தி கிடைத்த பிறகு அந்த அமைப்பு பிரித்து விடப்படும். ஆனா ரா அப்படிங்கிற அமைப்பு அப்படி பிரித்து விடக்கூடாது, அதிநவீன டெக்னாலஜி எல்லாமே நீங்க பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இந்திரா காந்தி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஆணையாக இருக்கிறது. டோட்டலா 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த காலத்தில் 1968 இந்த ரா என்கிற அமைப்புக்காக ஒதுக்கப்படுகிறது. ஸோ ஆரன்கவ் அவர்களிடம் அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு உகந்த நபர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான். நிறைய நபர்கள் தேவைப்படுகிறார்கள், ஆனால் நிறைய நபர்களை விட அட்லீஸ்ட் ஒரு 4 தலைவர்கள் சரியான தலைவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வினாடியும் இங்கே பலவிதமான பிரச்சனைகள், சொல்லப்போனா நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கைவிட்டு போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆரன்கவ் அவர்களுக்கு நல்லாகவே தெரிந்து விட்டது. ஸோ முதல் நபராக கண்ண மூடி ஒரு நபருடைய பெயர் வருகிறது, அவர்தான் சங்கரன் நாயர் அவர்கள். இதே சங்கரன் நாயர் அவர்கள் தான் நம்ம கானால ஆரன்கவுக்கு பதிலாக வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சங்கரன் நாயர் அவர்களை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் ஆரன்கவுக்கு மிகப்பெரிய இழப்பு வரும் அப்படிங்கிறது ஆரன்கவ் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா சங்கரன் அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது, மிகப்பெரிய ஒரு கோபக்காரர். நிறைய கெட்ட வார்த்தை பேசுவார், சடார் சடான்னு அடிச்சு விட்டுருவார். ஆரன்கவ் அவர்களுடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட் கேரக்டர் தான் இந்த சங்கரன் அப்படின்னு சொல்லலாம். பட் சங்கரனை ஏன் இவருக்கு பிடிச்சிருக்கு, ஆரன்கவ் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தாய்நாட்டுக்காக மட்டுமே கோபப்படுவாரே தவிர தனிப்பட்ட காரணத்திற்காக கோபப்பட மாட்டார். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் செதுக்கப்படாத வைரமாக இருந்த சங்கரன் அவர்களை முதல் நபராக தேர்ந்தெடுக்கிறார். சங்கரன் அவர்களிடம் ஆரன்கவ் இப்படி ஒரு விஷயத்தை தொடங்க போறோம்ப்பா, ஆனால் இதில் ரேங்க் எதுவுமே இருக்காது, உன்னுடைய அந்த ரேங்க் எல்லாமே பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்கரன் அவர்கள் சொல்றாங்க, ரேங்காவது இதெல்லாம் தேவையே கிடையாது, நாடு நல்லா இருக்கா, நான் வாரேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆரன்கவ் அவர்களும் சங்கரன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பிளானை போடுறாங்க. சங்கரன் அவர்கள் வந்துவிட்டால் IBயில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய அந்த ஆதரவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆரன்கவ் அவர்களுக்கும் தெரியும். ஏன் தெரியுமா, 1965 எப்படி நம்முடைய IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஃபெயிலியர் ஆச்சு, பாகிஸ்தான் வருவதை ஏன் முன்கூட்டியே சொல்லவில்லை அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு, ஒரு கமிட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கமிட்டிலையும் இந்த சங்கரன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் கொடுத்த ரிப்போர்ட்ல 65க்கும் மேற்பட்ட முறை IBயை ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே IBயில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமாக இருந்தது. அப்படி இருக்கும் நேரத்தில் 2வது தலைவராக சங்கரன் இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோலிருந்து எத்தனை மனிதர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது தான் ஆரன்கவ் அவர்களுடைய கவலையாக இருந்தது. இதே கவலையை இந்திரா காந்தி அவர்களிடமும் ஆரன்கவ் அவர்கள் போய் சொல்றாங்க. அதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களாம், உங்களால முடியும், கண்டிப்பா இந்தியாவுக்கு நிறைய பேர் நல்லது செய்ய காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து ஆரன்கவ் நினைச்ச மாதிரியே 250 நபர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இங்கே இப்போ சங்கரன் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்ததா வேறொரு நபரை தேர்ந்தெடுக்கிறார் ஆரன்கவ் அவர்கள்.
அவருடைய பெயர் தான் PN பானர்ஜி அவர்கள். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த PN பானர்ஜியை மட்டும் நம்ம ரால கொண்டு வந்துட்டோம்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. ஈஸ்ட் பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய இல்லாட்டி செயல்பட போகின்ற ரா அப்படிங்கிற அமைப்புக்கு அவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். PN பானர்ஜி அவர்களிடமும் இதே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. PN பானர்ஜி அவர்களும் இங்கே வருகிறார்கள். அடுத்ததா மூன்றாவது நபராக மேஜர் IS ஹாசன் வாலியா அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த ஹாசன் வாலியா அப்படிங்கிறவர் தான் ரா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு, அதனுடைய கட்டிடம், அதற்கு தேவையான பொருட்கள், இது எங்கெங்க எடுக்கப்பட வேண்டும், யார்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை தெரிந்து வைத்திருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மிக முக்கியமான டெலிகம்யூனிகேஷன் மற்றும் டெக்னாலஜி மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட வேண்டும். இந்த ராவுக்கு கீழே இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் பிரிகேடியர் MBK நாயர் அப்படிங்கிறவர் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரிகேடியர் MBK அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி டெக்னாலஜியில் நிபுணத்துவம் வாங்கியவர். ஸோ அவரையும் இந்த ரா அப்படிங்கிற அமைப்பு இனிதே வரவேற்கிறது. இப்போ இந்த 4 நபர்கள் பிளஸ் ஆரன் கவ் அவர்கள் மட்டுமே இருக்காங்க. எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தாலும் முதலில் இந்த 5 நபர்களுக்கு தான் தெரியும். இந்த 5 நபர்கள் ஒரு மீட்டிங் ரூமுக்கு போறாங்கன்னா அந்த மீட்டிங் ரூம்ல பேப்பர் இருக்காது, பேனா இருக்காது, எதுவுமே இருக்காது. நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். எந்த விதத்திலும் ரா போடுற திட்டம் வெளியில் செஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க பேப்பர், பேனா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நேரடியாக அவங்க மைண்ட்ல இருக்கிறது மட்டும்தான். எந்த சீக்ரெட்டா இருந்தாலும் சரி, எந்த கோட்வேர்டா இருந்தாலும் சரி, அவங்க அங்கே பேசுவது வெளியில யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த பேப்பர், பேனா இல்லாம இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குல்ல. இப்படியும் ஒரு இன்டெலிஜென்ஸ் யோசிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான். அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு இதுக்கு ரிப்போர்ட் போகணுமே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் ஆரன் கவ் அவர்களுடைய மனதில் இல்லாட்டி அவருடைய நினைவில் என்ன இருக்கோ அதை மட்டுமே பேப்பர்ல எழுதி, அதுவும் இந்திரா காந்தி அவர்களுடைய அறைக்கு கொஞ்சம் வெளியில் இருந்தே எழுதி கொண்டு கொடுப்பாராம். வெளியில் இந்த ரகசியங்கள் கசிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்படுகிறது ரா என்கிற அமைப்பு. இந்த ரா அப்படிங்கிற அமைப்பு உருவாகிவிட்டால் அடுத்துதான் நிறைய இடத்துல ஒட்டு கேட்க வேண்டுமே அப்படின்னு சொல்றது ஆரன் கவ் அவர்களுக்கும் தெரியும். இதனால எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சேட்டலைட்ஸ், அதாவது எல்லை ஓரங்களை கவனிக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் ஃபுல்லா ஆரன் கவ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், ராவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் அப்படிங்கிற கட்டளையை விதிக்கிறார் ஆரன் கவ் அவர்கள். ஒரு டவுட் இருக்கலாம், ஆரன் கவ் அவர்கள் எடுக்கிற இந்த மாதிரியான முடிவுகளை வேற யார்ட்டையுமே சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டா, இன்டெலிஜென்ஸ் பீரோல தலைமை அப்படிங்கிறது டைரக்டர் லெவல் தான். ஆனால் ஆரன் கவ் அப்படிங்கிறது இல்லாட்டி ரால தலைமை அப்படிங்கிறது செக்ரட்டரி லெவல், அதுவும் நேரடியாக நம்முடைய பிரதமருடைய செக்ரட்டரி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதனால நம்முடைய ரா என்கிற உளவமைப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகளை நேரடியாக பிரதமருக்கு சொன்னா போதும். அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இப்போ ஆரன் கவ் அவர்கள். ஸோ முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படுகிறது. எல்லா விதமான எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கோபுரங்களிலும் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கப்படுகிறது. 13 நாடுகளை நம்ம உளவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரன் கவ் அவர்கள் ஒரு லிஸ்ட்டை வெளியிடுகிறார்கள். அந்த லிஸ்ட்டை சரிபார்த்த அத்தனை நபர்களுக்கும் கொஞ்சமா வியப்பா இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் சாத்தியம். அதற்கு முன்பாக 2 விஷயத்தை நம்ம செய்ய வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற டிஜிட்டல் கம்யூனிகேஷனை நமக்கு சார்பாக மாற்ற வேண்டும். பல நேரங்களிலும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ராவுக்கு தகுந்தபடி மாற்றி அமைக்கப்படுகிறது. அடுத்ததா செய்ய வேண்டியது பல நாடுகளில் உளவு பார்க்க வேண்டும். பல நபர்களை அங்கங்கே அனுப்ப வேண்டும். இதற்காக திட்டமிடப்படுகிறது. இதற்காக புதிய புதிய வேலை வாய்ப்புகள் என்பது இல்லாட்டி புதிய வேலைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. இந்த வேலைகள் அப்படிங்கிறது சாதாரண வேலைகள் கிடையாது. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருப்பவர் TN கவுல் அவர்கள். இந்த TN கவுல் அவர்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தூதரகம் இருக்கு பாருங்க, அந்த தூதரகத்தில் புதிய விதமான வேலைகளை ஏற்படுத்துகிறார். அந்த வேலைகளுக்கு பல நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அத்தனை நபர்களும் ரா உளவமைப்பை சேர்ந்தவர்கள். இப்படி நம்முடைய நாட்டுக்கு தேவையான இல்ல எந்த நாட்டை உளவு பார்க்க வேண்டுமோ அந்த நாட்டினுடைய தூதரக அதிகாரிகளாக மாறுகிறார்கள் ரா உளவுப்படையை சேர்ந்தவர்கள். நாம இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி எத்தனை நாடுகளிடமிருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கணும் தெரியுமா? நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஈரான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா இப்படின்னு சொல்லி பல நாடுகளில் நம்முடைய உளவமைப்பு பறந்து விரிந்து கிடந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆரன் கவ் அவர்கள் சொல்றாங்க, இது மட்டும் போதாது, வேறொரு விதமான ஆப்ரேஷனை செய்ய வேண்டும், சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சீனா நம்மகிட்ட சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை செய்து வருகிறது. ஆனால் 1968 நம்முடைய ஒரு உளவாளி இல்லாட்டி நம்முடைய ஒரு தலைவர் ரா அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் மிக முக்கியமாக 2021 நடப்பதை அன்றே செய்து காண்பித்தார். அதை தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இல்லாட்டி சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் வழியாகவும் நமக்கு பலவிதமான தகவல்கள் என்பது கிடைத்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 1968 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்தியாவினுடைய ரா என்கிற உளவுப்படை தொடங்கிவிட்டது.
தொடங்கினால் மட்டும் போதாதே, நமக்கு அதிநவீன டெக்னாலஜி வேணும், இல்லை ட்ரைனிங் தேவைப்படுகிறது. இதற்கு எந்தெந்த நாடுகள் உதவின தெரியுமா? ரஷ்யாவினுடைய கேஜிபிக்கு ராவிலிருந்து கொஞ்சம் நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இஸ்ரேலினுடைய மொசாடுக்கு ராவிலிருந்து கொஞ்சம் நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அமெரிக்காவினுடைய சிஏக்கு ராவினுடைய சில நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இப்படி அனுப்பப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்தியாவில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ட்ரைனிங்கை பல நபர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி பல நாட்டினுடைய உளவமைப்பை ஒன்றாக உருவாக்கப்பட்டது தான் ரா என்கிற உளவமைப்பு. 1967 நம்ம தொடங்கிட்டோம். 1971 பங்களாதேஷ் யுத்தம், இல்லாட்டி சொல்லப்போனா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்த அந்த ஒரு தருணம். இதை எப்படி சாத்தியமானது? இதற்கு பின்னால் ரா அப்படிங்கிற அமைப்பினுடைய உழைப்பு என்ன? இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த ஒரு முடிவு, அதற்கு பின்னால் ரொம்ப தெளிவாக இருந்த பல தலைவர்கள் யார்? இதையெல்லாம் அடுத்த பாகத்தில் பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு? வெறும் ஒரு உளவுப்படையை மட்டும் தொடங்கினால் போதும் அப்படின்னா அப்பவே தொடங்கியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே கனகச்சிதமாக இருக்கணும், எந்த இடத்துலையும் இந்தியா தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இரவு பகலாக உழைத்ததின் பெயரில் தான் ரா என்கிற ஒரு உளவமைப்பு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய இழப்பு. ரா அப்படிங்கிற இந்த பெயர் கேட்டாலே அடுத்ததாக வந்து நிற்க வேண்டியது தமிழ் பொக்கிஷம் தான். அந்த அளவுக்கு இன்னும் இன்டெப்தா ரா செய்த ஆப்ரேஷன்ஸை பார்க்க போகிறோம், அதுவும் ராவா பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களிடம் கொஞ்சமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றதா நம்முடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.